அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிக்கப்பட்டாலும் அவருக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் 29 நாட்களே இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் பலத்துடன் தற்பொழுது தேர்தலை சந்திப்பதற்கு திட்டத்தை தீட்டியுள்ளார். மேலும் 3 தொகுதிகள் பாஜகவுடன் கேட்டுள்ள நிலையில் தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது பாஜக மேலிடம் தாமரை சின்னத்தில் மட்டும்தான் உங்களது தொகுதி பங்கீடு செய்ய முடியும் என்றும் 3 தொகுதிகள் கொடுக்கக்கூடிய நிலையில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் 3 தொகுதிகள், இல்லை என்றால் 1 தொகுதிகள் மட்டும் நீங்கள் போட்டியிடுமாறு வலியுறுத்தப்படும் என்று டெல்லி மேலிடம் கூறியுள்ளதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது அதிருப்தியில் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல் 4 அணிகளாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணியாகவும், தற்பொழுது அதிமுக தேமுதிக ஒரு கூட்டணியாகவும், பாஜக டிடிவி தினகரன், தமிழக மக்கள் காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அணியாகவும், மேலும் நாம் தமிழர் தனித்து போட்டியிட்டும் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்துள்ளது. இந்த நிலையில்தான் 3 தொகுதிகளை கேட்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு நாங்கள் விருப்பம் என்ற ஆலோசனை நடத்தி முடிவு செய்வோம் என்றும் தற்பொழுது கூறியுள்ளார். மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வகையில் தேனி தொகுதியும் பெரியகுளத்தையும் தற்பொழுது ஒதுக்கீடு செய்தால் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவோம் என்ற கோரிக்கையை தற்பொழுது டெல்லி மேலிடத்தில் முன்வைத்திருக்கிறார். மேலும் தேனி தொகுதியில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இந்த சம்பவம் அரங்கேறினால் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க வேண்டும். ஏனென்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் என்ற காரணத்தினால், எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லாத காரணத்தினால்தான் தோல்வி நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதை ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் மற்றும் ஜே.டி. பிரபாகரன் இவர்கள் ஏற்கனவே கூறியுள்ளனர். 3 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதிமுக தோற்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்படாமல் இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். ஒரு தொகுதியில் மட்டும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடுவதற்கு வலியுறுத்துவோம் என்றும் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கோரிக்கையை பாஜக டெல்லி மேலிடம் பூர்த்தி செய்யும் என்று தற்பொழுது நம்பிக்கை அளித்திருக்கிறது. இதனால் அதிர்ஷ்டத்தை தேடி வந்திருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் என்று தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 29 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் மகிழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது மகன் மத்திய அமைச்சராக போகிறார் என்ற சந்தோஷத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளும் வெளியாகி வருகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.